ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுங்கள் என்று பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தையை ரொம்ப வலியுறுத்தி இருதயத்தில் வைத்தார். எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச விரும்புறாருன்னா, சில காரியத்துக்காக நீ இன்னும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றார். சில காரியங்களுக்காக இந்த ஜெபம் பத்தலைங்கிறார். இந்த ஜெபம் போதாது. இன்னைக்கு நம்ம இதுதான் கேட்க போறோம். அதனால கொஞ்சம் நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னோடு பேசினார், என்கிட்ட பேசினார், நிறைய காரியத்தை பேசினார், உங்ககிட்டயும் பேசுவார். சங்கீதம் 80 சங்கீதக்காரனுடைய ஒரு கதறல் இருக்கும். ஒரு வலியுடன் கூடிய ஒரு விண்ணப்பம் இருக்கும். அதில் 4, 5, 6, 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் அப்படிம்பார். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா இல்ல, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமா. ஏன்னா நான் எவ்வளோ கேட்டுட்டேன் ஆண்டவர் உங்ககிட்ட, நான் எவ்வளோ கேட்டுட்டேன். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். ஆண்டவரை ஜெபிக்க உட்கார்ந்தாலே அழுக மட்டும்தான் வருது. ரொம்ப அழுறவங்கள்ட்ட நீங்க சாப்பிட கூப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பிட வர முடியாது. அதான் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும் உட்கார்ந்திருந்து இயேசுவேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன். எல்லாரும் தண்ணி குடிக்கும் போது நான் மட்டும் என் கண்ணீரை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி அழுது கண்ணீர் வாயில வரும் தெரியுமா? அடுத்து சொல்றாரு, எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்றாங்க. என்ன அழுது ஜோம் பண்ணுவா? பயங்கரமா ஜோம் பண்றவன் ஆச்சே. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அவர் சொல்றார், ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நீங்க ஒன்னு அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆக்சுவலா இங்க இருந்து தான் இன்னைக்கு உள்ள செய்தியை செய்திக்கு நேராக ஆவியானவர் திருப்பினார். எதுவரைக்கும் அது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு எதிராக. அதாவது என் ஜெபத்தை ஆண்டவர் மைண்டே பண்ணாதது போல இருக்கு எனக்கு. ஆனா அப்படி இல்லைன்னு ஆவியானவர் சொல்றார். நான் எவ்வளவு, அதாவது அழுது மிகுதியான கண்ணீர். இனி அழுவதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை. அதாவது கண்கள் அழுது கருத்து போச்சு. என் கண்ணிமைகள் தூக்கத்தை மறந்து நாளாச்சு. வேதனை எதுவரைக்கும் இல்ல, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, இன்னும் ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறீங்க.
ஆண்டவரே நீர் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு யார ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணி வாங்குறவங்கள தான் இருப்பாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம மெதுவா என்ட்ராக போறோம். நான் ஜெபம் பண்ணி இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் கிடைக்காம இருக்கு. எஸ், நான் ஜெபம் பண்ணி எனக்கு இன்னொரு காரியம் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஜெபம் பண்ணி வாங்கியிருப்பாங்க தெரியுமா, ஏற்கனவே ஜெபம் பண்ணி இவங்கள தான் இப்போ சில காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண உடனே அவர் தந்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல தானியேல் ஜெபம் பண்ண உட்கார்றார். அது வேளை வர சொல்றார் பாருங்க. 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே, தானியேல் வந்து எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவாரு? 3 வேளை, காலை மதியம் மாலையில ஜெபம் பண்றாரு. அப்ப அந்த ஈவினிங் அவருடைய பிரேயர் டைம். அது அவர் ஜெபம் பண்ண உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவருடைய பிரேயர் அதுல இருக்கு. தானியேலுடைய பிரேயர் வந்து அதுல இருக்கு. அந்த பிரேயர் அவ்வளோத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த 9வது அதிகாரத்தை எவ்வளவு நேரத்தில் வாசித்துடலாம்? ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம். சரி, அவரை கொஞ்ச நேரம் அவருடைய பிரேயர் டைம்னு வைங்களேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான் அப்படின்னு இருக்கு. அதாவது ஜெபம் முடியல, பதில் வருது. ஜெபம் பண்ணிட்டு முடிக்கல, வேகமாய். அடுத்த வசனத்தை பாருங்கள், 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வெளிப்பட்டது. பாத்தீங்களா, நீ வேண்டிக் கொள்ள ஸ்டார்ட் பண்ண உடனே கட்டளை வெளிப்பட்டது. நான் வந்தேன், நான் அதை அறிவிக்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே தொட்டாச்சு, பதில் வந்துச்சு. இதே தானியேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு காரியம் அவனுக்கு வெளியாக்கப்பட்டது. அதை வைத்து அவர் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றார் அப்படின்னா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வாரம் அளவும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முடிந்த பிறகு ஒரு தரிசனம், அதிலே ஒருவன் வந்து நிற்கிறான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், 11, 12 வசனங்களிலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். 12வது வசனம், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்ப ஜெபம் பண்ண என்னைக்கே ஜெபம் பையாச்சு, வார்த்தை கேட்டாச்சு. ஆனா வந்தது எவ்வளவு நாள் கழிச்சு? ஏன்னா அடுத்த வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். நல்ல கவனிச்சிங்களா? பதில் வந்தாச்சு, ஆனா கொஞ்சம் டிலேயா வருது. ரீசன் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண 21 நாள் இருக்குல்ல,
இது ஆல்ரெடி ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டது. ஆனால் இது தேவையானதுனால இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 21 நாள் எனக்கு யுத்தம் இருந்துச்சு. நீங்க 21 நாள் துக்கத்தோடு இருந்த, உபவாசத்தோடு இருந்த, தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்த, மற்ற காரியங்கள் எல்லாம் நீ அவாய்ட் பண்ணுன, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி தானியேலுடைய ஃபாஸ்டிங் அப்படிப்பட்ட ஃபாஸ்டிங். மோசையின் ஃபாஸ்டிங் இருக்கு, தானியேல் ஃபாஸ்டிங் இருக்கு. மோசையின் ஃபாஸ்டிங்னா தண்ணி கூட குடிக்காத ஃபாஸ்டிங். அது வேணும்னா மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறணும்னு என்ன தெரியுமா? பேகை தூக்கி தோளில் போட்டு ஏறதில்லை, அதுக்கு தண்ணி வேணும். மலை மேலே ஏறணும்னா இன்னும் அவரோட நெருங்கணும். நம்ம இன்னும் மலையடி வாரத்திலிருந்து தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்துட்டு முதல் நாள் மலையடி வாரம், 2வது நாள் ஐசியூல ஆளுங்க தண்ணி குடிக்காம. இது அப்படி இல்லை. அந்த உறவுக்குள்ள போயிட்டா நமக்கு உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும். தானியேல் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா, 3வது வசனத்துல சொல்றாரு, அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. அதாவது இந்த டேஸ்டா சாப்பிடுறது இருக்கு, தேவைக்கு சாப்பிடுறது இருக்கு. தேவைக்கு சாப்பிடுறது நம்ம பசியார, இந்த டேஸ்டா சாப்பிடுறது நம்ம மனசார சாப்பிட்டுட்டு இப்படி இருப்போம் கண்ணே தள்ளிட்டு. நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். ஏன் நடக்க போறோம்? கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு. இது யாரும் விதி விலக்கு கிடையாது. அவர் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி எடுக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு எடுக்கிறாரு. இந்த டேஸ்ட் எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் இல்லை, அவாய்ட் பண்றாரு. இப்போ 9வது அதிகாரத்தில் ஒரு ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பதில். ஆனால் 10வது அதிகாரத்தில் ஒரு காரியத்துக்கு ரொம்ப நேரம், ரொம்ப நாள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் ஆவியானவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். அப்ப அவருக்கு யார் ரொம்ப பிரியமானவர்களோ அவர்கள் நன்மைகள் அடையக்கூடாது என பிசாசானவன் என்ன செய்வான்னா, வழியிலே தடை பண்ண ரெடியா இருப்பான். யுத்தம் நடக்கும், நமக்கு தெரியாது. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், நமக்கு மட்டும் சீக்கிரம் வராது. எங்க பந்தியில கூட நமக்கு முந்தின இலையில இருக்கிறவனுக்கு வர சாம்பார் ஊத்த நமக்கு கிட்ட வரும்போது தீந்துரும். புரியும்படியா சொல்றேன். நம்ம வரும்போதே தெரியும், கரெக்டா இந்த இடத்துல வரும்போது தீந்துரும், கரெக்டா தீரும். அடுத்து எதிர்பார்ப்பு, அடுத்து வருவானா இல்ல அடுத்து ரசந்தானா நமக்கு தெரியாது. வாழ்க்கையில எந்த பகுதி பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் சிலர் அப்ளை பண்றாங்க, உடனே ஓகே ஆகுது. நம்ம ஓகே ஆகும், அப்ளை பண்ணுங்கன்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அப்ளை பண்ண வைப்பாங்க. சில காரியத்துக்காக அப்ளை பண்ணுவோம், லாக் ஆயிரும். சில சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நாளாவே பிசினஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஏவுதல் இருந்து பாஸ்டர். சரி பண்ணீங்களா? நான் ஒரு 3-4 வருஷம் வேண்டாம்னு வச்சேன். அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், போட்டாங்க மொத்த உலகத்துக்கே லாக்டவுன். என்ன ஏவுதல் தெரியல. ஏன் ஆண்டவரே போராட்டம்? ஏன் ஆண்டவரே முடியல? ஆமென். சொல்லப்படுகிற சவுண்ட்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க பாருங்க. ஆமென். ஏன் நமக்கு தெரியல. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஜெபத்தை விட்டுட்டேன்னா அந்த இடத்துல நீ தோக்கல, அவரை ஜெயிக்க விடாம பண்ற நீ. எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த விட்டுட்டேன்னா, எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்றார் தெரியுமா, அவரை நீ கனவினப்படுத்துற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபத்தை விட்டுறாத,
எங்க நமக்குன்னு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்கங்க. அவங்க வந்து எப்படியாவது இந்த காரியத்தை நமக்காக செய்து தரணும்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எனக்கு ஒண்ணு அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போனா அது அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்துறது, எவ்வளவு கனவீனப்படுத்துறது. எங்க நம்ம பிரேயரை ஸ்டாப் பண்ணி சத்துருவுக்கு ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. சாத்தான் மேல எழுதப்பட்டது தோல்வின்னு தான். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நான் நிக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அவர் யுத்தம் பண்ண வரார். 21 நாள் மட்டும் தாவீது துக்கத்தோடு இருக்கிறான். அந்த 21 நாள் யுத்தம். அன்னைக்கு மட்டும் அவர் வரலன்னு வைங்களேன், தானியேல் இன்னும் 22வது நாள் இருந்திருப்பார். தானியேல் செட் பண்ணிட்டு 21 நாள் இருக்கல, வந்துட்டாரு. அப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்போ ஆகஸ்ட் ஜெபம் வருதா, இந்த காரியத்துக்காக நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண போறேன்? அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. என்ன வந்து தொடணும். நான் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனோ அந்த காரியம் என்ன வந்து டச் பண்ணணும். தூதன் வந்து தானியேலை தொட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதன் வந்து சொல்றார், நீ ஜெபம் பண்ண அன்னையில இருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. ஆனா பெர்சியா நாட்டு ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். எதிர்த்து நின்றான், அவ்வளவுதான். அவன் வந்து ஃபைட்ல பண்ண மாட்டான், இப்படி இடல நிற்பான். அப்போ யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைச்சது? உடனே கிடைச்சிட்டு. அதனால உடனே கிடைக்கலையா, வேண்டாம், அப்படி அல்ல. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு ரொம்ப தடையா இருக்கு, ஆனா தருவேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்துக்கு என்னை அறியாத ஒரு யுத்தம் வான மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து பவுல்ட்ட உன்னை ஒரு பாம்பு கடிக்கும்னு சொன்னாரா? இல்ல. ஆனா என்ன சொன்னார்? நீ வந்து சாட்சியாக நிக்கணும்னு சொல்றார். கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஆனா எவ்வளவு பிரச்சனை பாருங்க. காத்தடிக்குது, கப்பர் சேதம். அடுத்து மெலித்தா தீவுக்கு போனாங்க, எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. பவுல் கையில மட்டும் இந்த பாம்பு கடிக்குது. பவுல் பதறல்ல, பவுல் உதறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என் மேல திட்டம் இருக்கிறது, என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன். நல்ல புரிஞ்சுக்கோங்க. 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்கும்னு வைங்களேன். இந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டு மக்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் விட்டுறலாம். ஆனா ராஜா பிள்ளைங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள விட மாட்டாங்க. யோயாக்கிமுடைய 2 பிள்ளைகளை தானே கொல்லுவாங்க. யார? பாபிலோன். யோயாக்கிம் தானே. 2 பிள்ளைங்களை அந்த ராஜா கண்ணுக்கு முன்னாடியே கொன்னுட்டு ராஜாவின் கண்ணை புடுங்கி போட்டான். மீதி எல்லாரையும் பாபிலோன் ராஜா எதவா கொண்டு போறான்? அடிமையா கொண்டு போற. சாதாரணமானவனை ராஜா கண்டுக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். எதிராளியாகிய பிசாசானவன் சாதாரணமானவர்களை தொட மாட்டான். ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை ரொம்ப பிரியமா பாக்குது. உன் ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வந்து, தானியேலே நான் மிகவும் பிரியமானவன். உன் ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வரல தானியேலே? நான் மிகவும் பிரியமானவன். ஆமென், ஆமென். பிரியமான புருஷனாகிய தானியேலே, உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் வந்துச்சு? நான் பிரியமானவன். உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல?
நான் பிரியமானவன். போராட்டம் எங்க நடக்குது? அவன் எதிர்த்து நிற்கிறான். என் ஆண்டவரை யாருக்காவது எதிர்க்க முடியுமா? 105வது சங்கீதம் 28வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 105:28. அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அடுத்த வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை, எனக்காக தேவன் அனுப்பின வார்த்தைகளை எதிர்க்கிற வல்லமை எங்குமே கிடையாது. புறப்பட்டு வந்தார், சத்துரு தடையா நிக்கிறான், ஃபைட் நடக்குது. இங்க ஃபைட் நடக்கணும்னா தானியேல் ஜெபத்தில் இருக்கணும். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார், எனக்காக போராடுகிறார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேண்டாண்டவரே, அது எனக்கு வேண்டாண்டவரே. மோசே வேண்டாம் வேண்டாம் சொன்னது கர்த்தருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சான். வேற யாரையாவது உன்னை இவ்வளவு நாள் வார்த்தையை கொடுத்து உன்னை ஜெபிக்க வச்சிட்டு இருக்கு. ஜெபத்தை விட்டுறாத. ஆண்டவரே, நான் மட்டும்தான் ஆண்டவரே நிக்கிறேன். இங்க தானியேலுடைய புலம்பல் அதுதானே. 7வது வசனம், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ஒரு காரியத்துக்காக நெடுநேரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சோர்வு, இந்த தளர்வு எல்லாமே வரும். ஆனா அந்த இடத்துல நான் என் ஜெபத்தை விட்டுட்டு இனி நான் இதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி நான் விடுவேன்னா, எனக்காக ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. என்ன நிக்க வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? ஆமென். இப்ப தாவீது யுத்தம் பண்ண களத்துக்கு இறங்கி போறார். கோலியாத் வரான். சவுல் இங்க இருந்து கை காட்டி, தாவீது யுத்தம் பண்ண வேண்டாம், அவங்களே ஜெயிச்சதாவே இருக்கட்டும், இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆமென். ஏங்க, நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு கையில கால விழுந்து ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி வச்சிட்டோம். பிள்ளை நான் படிக்க போலன்னு சொன்னா நம்ம ஜெபத்தை நிறுத்துறது அப்படிதான் இருக்கு. அவர் எனக்கா இறங்கி வருகிறார், புறப்பட்டு வருகிறார். அதனாலதான் ஆண்டவர் 38 வருட பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா தற்செயலாகவோ சும்மாவோ ஆண்டவர் எங்கேயுமே போக மாட்டார். ஆண்டவர் திட்டம் பண்ணி நிறைவேற்றுகிறவர். அதனாலதான் அங்கே பாருப்ப, நான் வந்தது உன்னை சுகமாக்க. நீ விரும்புறியா? எனக்காக கர்த்தர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும்னா, நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. எலியா பாருங்க, அக்கினி இறங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு? மொத்தம் எலியா பயன்படுத்தின வார்த்தைகள் எத்தனை தெரியுமா? ஒரு 40-42 வார்த்தைகள் தான், அவ்வளவுதான். ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் டைம் எடுத்துட்டாங்க, ஃபுல் டைம் அவங்க எடுத்துட்டாங்க. எலியா பேசாம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். கத்தட்டும், நீங்க எவ்வளவு நேரம் கத்துறீங்களோ கத்துங்க. இப்ப எலியா டர்ன் வருது, அந்தி பலி செலுத்துக்கிற டைம் ஆச்சு, ஈவினிங் முடிய போகுது. நேரா வந்தாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, என்னை கேளும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே, நீ சொன்னபடிதான் இதெல்லாம் செய்தேன் என்பது எல்லாரும் அறியும்படிக்கு நீங்க பார்த்துக்கோங்க, என்னை கேளும். இப்படி இவ்வளவுதான். சர்ண வானத்துல இந்த அக்கினி இறங்கிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதே எலியா மலைக்காக ஜெபம் பண்ண போறார். சாஸ்தாங்கமாய் தலை முழங்கால படுற அளவுக்கு பணிகிறார். முதல் முறை குனிஞ்சு எழும்புறாரு, கேட்கல. ரெண்டாவதோட கேட்கல. ஒரே அதிகாரத்துல ஜெபித்ததும் பதில் வருது. 7 முறை. மலைக்காக எத்தனை முறை தெரியுமா? 1-2 இல்ல, 7 முறை. அந்த 7வது முறையிலும் என்னதான் வந்துச்சு தெரியுமா? ஒரு கையளவு மேகம்தான். எது இதை சில காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது. அதனாலதான் என்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ஜெபம் பண்ண விடுறாரு. இல்ல, நம்முடைய வாழ்க்கையே சாட்சிங்க. எதுக்குங்க எலியாவை தானியேலை பார்க்கணும்? நம்ம லைஃப்ல எத்தனை காரியம் கேட்டது ஆண்டவர் தந்திருக்கிறார்.
ஆமே. நான் உண்மையா மனசை தொட்ட சில காரியம் நான் ஜெபத்துல கூட வைக்கல, மனசுல தான் நினைச்சேன். ஆண்டவர் அதை எனக்கு வாய்க்க பண்ணார். அப்படி சொன்னவங்க மட்டும் இருக்குல்ல, பதில் இருக்குல்ல, அப்ப பிரியமானவங்க தானே. ஆமே. சில காரியம் நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் தந்தார். இருக்குல்ல, சாட்சிக்கு நம்ம லைஃபே இருக்கு. நம்ம ஃபைல புரட்டி பார்த்தாலே தெரியும். ஆனா சில காரியங்கள் ஜெபம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன்னா அவர் இறங்குவார். அவர் இறங்குவார். இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு ஒரு பிரசங்கமாலாம் நான் எடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை ஜனங்கிட்ட சொல்லிரு அப்படின்ட்டார் ஆண்டவர். அவ்வளவுதான். ஒரே அதிகாரத்தில் எலியா என்னை கேளும் என்னை கேளுனதும் வஷ்ஷுன்னு அக்கினி இறங்குது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் சொல்றாங்க. இப்போ மலை உச்சிக்கு போறார். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறார். நேர போய் தலை முழங்கால படுற அளவுக்கு பெண்ட் ஆகிறார். ஒரு மனுஷனை இப்படி வளைச்சா எப்படிங்க இருக்கும்? அப்ப சில ஜெபம்ங்கிறது நம்ம படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுவோம், வாங்கி இருக்கிறோம் இல்ல, நடந்துட்டே ஜெபம் பண்ணி வாங்கி இருக்கிறோம். சில காரியத்துக்காக சமூகத்தில் விழ வைக்கிறார். ஏன்னா ஜெபம் பவர்ஃபுல் வெப்பன். பிரேயர்ங்கிறது அதுல இருக்கிற வல்லமைங்கிறது வேற. எலியா பாருங்க, சோர்ந்து போனார். என்ன ஆண்டவரே மழை வரல, முதல் ஜெபம் கேட்கப்படாததான் சுரைச்செடிகளை போய் படுக்கல. நீ திருப்பி போய் பாரு. பார்க்குறான், ஜோமண்டு கதவை திறந்து பார்க்குறான், ஒரு சைனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் மலையில் ஏறும்போது என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். எலியா காதுல என்ன கேட்குது? ரேமா. சொல்லுங்க, ரேமா சொல்லுங்க. வார்த்தை கேட்டாச்சு. இன்னும் ஒரு சைனும் கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது. 3 வருஷம் தேசத்துல என்ன இல்லை, மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா வார்த்தை எப்படி காதுல கேட்குது தெரியுமா? பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல். அப்போ எலியா காதுல அப்படி என்ன கேட்டுச்சு? அந்த பெருமழையின் இரைச்சல் என்ன? இப்பதானே சொன்னேன். 18:1 வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்போ இந்த சத்தம் எலியா காதுல எப்படி கேக்குது? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார் வார்த்தை. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்ம காதுல எப்படி கேக்குதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அந்த சத்தம் நம்ம காதுல எப்படி கேட்கணும் தெரியுமா? இந்த ஜெயிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகும் தெரியுமா? அது அப்படி கேட்கணும். இதான் விசுவாசம். இவன் என்ன சொல்ற பாத்தீங்களா? எலியா, பெருமழையின் சத்தம் என் காது, பெருமழையின் சத்தம் இரைச்சல். கர்த்தர் என்ன சொல்ற? மழையை கர்த்தர் சொல்ல ஆகும். அப்ப எலியா காதுல அது எப்படி ஒலிக்கு தெரியுமா? அப்படி பெருமழை பெஞ்சா எப்படி சவுண்ட் வரும், அப்படி ஒலிக்குது. எலியாட்ட சொல்ற, நீ போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆனா உண்மையில இன்னொன்னும் கேட்கல. மேகமே எழும்பல. மேகம் எழும்புறது ஒரு சின்ன சைன். ஒரு கையளவு மேகம் எழும்புறதுக்கு எத்தனெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு. நம்ம அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் ஜெபம் பண்ணி கடைசியில எங்க வருவோம் தெரியுமா? ஒரு அடையாளத்தை ஆவது காட்டுங்க ஆண்டவரே. இல்ல, ஜனவரி மாசம் நம்ம ஜெபம் எப்படி இருக்கோம்னா, ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அற்புதம். 7 முடிஞ்சு இன்னும் 5 தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல செய்வேங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையாவது
எலியா மலை மேல ஏறும்போது என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அவர் நினைச்சிருப்பாரு, அப்படி சொன்னதும் மழை பொத்து அக்கினி பொத்துன்னு விழுந்தது போல மழையும் விழு. நேர போய் அப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து முழங்காலில் தலைப்படு இப்படி பார்த்துட்டே போய் பாரு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. என் காதுல மட்டும்தான் சில நேரத்தில் நமக்கு மட்டும் மழை பெய்யறது மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருக்கும், சர்ன்னு வரும். என்ன மழை பெய்யுதா? இல்லை இல்லை இல்லை, நமக்கு மட்டும், எலியாவுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேறது வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும். உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அதனாலதான் நீங்க வார்த்தை சொன்னாலே உங்க கூட இருக்க உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது இன்னும் நிறைவேறல. தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை. ஆமே, இந்த இல்லைங்கிற பதில உடனே சொல்ற கிருபை பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்க. சரி, இவ்வளவு முழங்கால் பட குனிஞ்சு ஜெபம் பண்றாரே, சரி அவருக்கு ஆறுதலுக்காவது ஏதோ வர்றது மாதிரி இருக்கு, அப்படி சொன்னாலாவது கொஞ்சம் நடக்கும் போல இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. கஷ்டப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பும் கிடையாது. இருக்கிற வாசலும் இப்படி சொல்றதுக்கு கூட கூட இருக்கிறவங்க தான், வேற யாரும் கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எவ்வளோ கிருபை பெற்றவங்க இருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரையா பாருங்க, கரெக்டு தான். ஆமே, இப்படி அவன் 7ஆம் தரமும் இன்னும் 7 தரம் 7ஆம் தரம் அவன் போய் ஏதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஒரு சின்ன மேகம் எழும்புறதுக்கு எலியாவை நீ ஜெபம் பண்ணணும். நல்ல கவனமா கேளுங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு வாசிங்க போய்விடும் என்று சொல் என்றான். அடுத்த வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. சமுத்திரத்திலிருந்து எழும்பினது எலியா ஜெபத்தினால எழும்பினது ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஆனா மேல இருந்து கர்த்தர் கட்டளையிட்டது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து. நம்ம ஜெபம்லாம் இவ்வளவுதான் மொத்தமே. ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு செய்ய போகிற கிரியை இருக்கிறதெல்லாம் உள்ளங்கைன்னு இதானே இல்ல பாருங்க, மொத்தம் ஜெபம் இவ்வளவுதான். ஹல்லேலூயா. இத கேட்டு அவர் என்னங்க செய்வார்? இந்த இதுக்குள்ள என்ன வைக்க முடியும்? ஒரு கல் தோசை கூட வைக்க முடியாது. மொத்தமே நம்ம ஜெபம் 7 தடவை சாஷ்டாங்கமாய். அது என்ன சொல்லிட்டு மேல போறார் தெரியுமா? பெருமழை. நம்ம கேட்ட வார்த்தைக்கும் நாம பண்ற ஜெபத்தை வச்சு பார்த்தா என்னப்பா கேக்குது உனக்கு? பெருமழை. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது என்னை தந்து க்ளோரே ஷலமமரே கமமரோ. இப்பதான் அந்த பெருமழையே உண்டாகுது. பெருமழையே இப்பதான் உண்டாகுது. பைபிள் சொல்லுகிறது, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. எதற்குள்ளாக? 44 சொல்லப்பட்டிருக்க ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது. அது எழும்ப ஆரம்பிக்குது. அப்ப இதுவரை எழும்ப விடாத அளவுக்கு ஒரு தடை. ஆனா என்னுடைய பிரேயருடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இது எழும்பும்.
என் ஜெபம் தூபம் போல எழும்பும். அது எழும்ப ஆரம்பிச்சுட்டா 6 தடவை பார்த்துட்டு எலியா மட்டும். அதனால கம்பேர் பண்ண கூடாது. நான் அதுக்கு ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிட்டு இதுக்கு கிடைக்கல, அதனால நான் ஜெபத்தை விட்டோம். எங்க பிரேமா இருக்குல்ல, ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புவார்? நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். அதனால அந்த வேர்டு வந்து அவருக்கு ஒலிச்சுட்டே இருக்கு. அதனால காது எப்படி கேக்குதுன்னா பெருமழை இறைச்சல். போன் பண்றாங்க வெளியூர் வெளிநாட்டில இருந்து நமக்கு வேண்டியவங்க, நாங்க நாளைக்கு காலையில் வந்துருவோம் சொல்றாங்க. நமக்கு அடுத்த நாள் காலையில் எந்த வண்டி போனாலும் நம்ம காதல் எப்படிதான் கேட்கும் தெரியுமா? அவங்க வந்துட்டாங்க. எலியா காதல் அப்படிதான் கேட்குது. ஆகாவே எல்லாம் ரெடி ஆகிக்குவாங்க, பெருமழை இரைச்சல் கேட்கிறது அப்படிங்கிறார். இன்னும் மழையே உண்டாகல, இன்னும் ஒன்னும் உண்டாகல, ஆனா கேட்குது. போய் அதே மாதிரி என்னை கேளும். அதான் முதல் விசை இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவன்கிட்ட போய் நீ போய் பாரு அப்படிங்கிறார். ஆமென். என்ன சொல்ல முதல் விசை? ஓகே, கவனிங்க. முதல் விசை பாரும். அவன் சொல்ற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைத்ததும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிவார்கள், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததும் அறிவார்கள். ஆனா உங்க காதுல அந்த பெருமழை கேக்குதா? எது பெருமழை? வார்த்தை. அது மட்டும் ஸ்டாப் ஆயிட்டுனா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. எலியா கிட்ட திரும்ப வந்து சொல்லல, நான் மழையை தருவேன். ஆனா நமக்கு ஸ்டாப் ஆயிரும் தெரிஞ்சு கர்த்தர் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார்ல. திரும்ப பைபிள் திறந்தா அதான் வருது, யூடியூப் ஆன் பண்ணா அதான் வருது, சர்ச்சுக்கு வந்து உக்காந்தா அதுதான் வருது, படுத்து சொப்பனத்திலையும் அதுதான் வருது. நான் என்ன ஆண்டவரே பண்ண? ஹல்லேலூயா. சொந்து போகாம ஜெபம் பண்ணிருங்க. சில பிரேயர் ஃபைல் எல்லாம் இன்னைக்கு தட்டி எடுக்க போறீங்க. ஆண்டவர் நான் விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. கூட இருக்கிறவன் சொல்றான் ஒன்றுமில்லை என்ன. உங்க ஜெபத்தையும் பார்க்கறான், வெளிய சூழ்நிலையும் பார்க்கறான். அவன் தான் சொல்றான் ஒண்ணுமே கிடையாது. சொன்ன திருப்பியும் இவரு சாஸ்திராங்கமா விழுது. எப்படி இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு? இந்த வயசு காலத்தில் இந்த மனுஷனுக்கு இது தேவையா? ஒழுங்கா சாரி பாத் வீட்டில் அப்பமும் சாப்பிட்டு எடுத்து இருக்க வேண்டியது தானே, இது தேவையா? எல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஜெப லைஃபை பார்த்து நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்ல போறாங்க, ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது, சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு. ஆமென். நீ நன்மையை அனுபவிக்க கூடாது என்பதிலே சத்துரு மிகவும் கவனமாக இருக்கிறான். ஆனா உன்னை கர்த்தர் தொடர்ந்து ஜெபிக்க வைத்து அந்த நன்மையை சுதந்தரிக்க வைப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.